நடைபெறுகிறது. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை இப்போ இருந்த பெண்கள் கூட்டம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மாற்றப்பட்டுள்ளது. வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு பெண்கள் ஐக்கியம் நடைபெறும். சனிக்கிழமை காலை 8 மணிக்கு தொழில் முனைவோருக்கான வியாபாரிகளுக்கான ஐக்கிய ஜெபம் நடைபெறும். சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு சிறுவர் ஊழியம் சண்டே கிளாஸ் நடைபெறும். தினமும் இரவு 9:30 மணிக்கு தொலைபேசி வாயிலாக ஜெபம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள், ஏதாவது ஜெப குறிப்புகள் இருந்தால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நீங்களும் இந்த ஜெபத்தில் இணைய விரும்பினால் எங்களுக்கு தெரியப்படுத்தினா அந்த நேரத்தில் நாங்கள் உங்களுக்கு ஃபோன் பண்ணி அந்த ஜெபத்தில் இணைத்து கொள்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் நம்ம மத்தியில் சிங்கப்பூர்லேருந்து என்னோட சித்தப்பா அவங்க இன்றைக்கி நம்ம திருச்சபைக்கு வந்திருக்காங்க. அவங்க வந்து சிங்கப்பூர் தேசத்தில் இருக்காங்க, சென்னையில் இருந்தாங்க, இப்போ சிங்கப்பூரில் அவங்க ஃபேமிலி எல்லாமே இருக்காங்க. ஸோ இவங்க இன்றைக்கி நம்ம மத்தியில் வந்து ரொம்ப சந்தோஷம். கரங்களை தட்டி அவங்கள வரவேற்போம்மா. ஸோ சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு நிறைய உதவிகளை செய்து எனக்கெல்லாம் ஒரு டைம் காலேஜுக்கு ஃபீஸ் அவங்க கட்டியிருக்காங்க. ஸோ கர்த்தர் அவங்க மூலிமா எனக்கு தயவு பண்ணியிருக்கிறார். அதனால் கர்த்தர் அவங்கள ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் செய்தி பகுதிக்கு நேராக கடந்து செல்வோம். சரியாக 20 நிமிஷத்தில் செய்தி முடிந்துவிடும். வாசிப்போம் ஒரு வேத வார்த்தையை. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிப்போம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் வாசிப்போம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். ஆமென். இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள் சொல்லி. இன்னைக்கு தேவன் உங்களோடு என்னோடு பேசுகிற ஒரு காரியம், கர்த்தரில் நம்பிக்கையாய் இரு என்ற காரியத்தை நமக்கு பேசுகிறார். கர்த்தரில் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். இங்கே சுய புத்தியின் மேல் சாயாமல், நம்முடைய சுய புத்தின்னு ஒன்று இருக்கு. அதாவது ஒன்று சொல் புத்தி இருக்கணும், இல்லைன்னா சுய புத்தி இருக்கணும், உலகத்தில் சொல்லுவாங்க. ஆனால் வேதம், நம்ம தேவனை ஏற்றுக்கொண்ட நம்ம வேதம் என்ன சொல்லுதுன்னா, சுய புத்தியின் மேல் சாயாதேன்னு சொல்லுது. உலகம் சொல்கிற ஃபார்முலா வேற, தேவன் சொல்கிற ஃபார்முலா வேற. நம்ம சுய புத்தியின் மேல் சாயக்கூடாது. ஆனால் அதற்கு மாறாய் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரிடத்தில் நம் நம்பிக்கையாக இருக்கும்போது அவர் ஆலோசனை கர்த்தர், ஹீ இஸ் த கவுன்சிலர். நமக்கு தேவையான ஆலோசனையை கர்த்தர் கொடுக்கிறார். எங்கே கொடுப்பார்னா நம்முடைய உள்ளத்தில் தான் பேசுவார். சில நேரங்களில் நம்ம எடுக்கக்கூடிய சில தீர்மானங்கள், சில முடிவுகள் தோல்வியில் முடிகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது இந்த முடிவுகள் எதன் அடிப்படையில் எடுப்போம்னா, நம்முடைய கடந்து வந்த அனுபவமும் நாம் படித்த படிப்பும் நமக்கு இருக்கிற அந்த அறிவு ஞானம், கேட்டவைகள் கேள்விப்பட்டவைகள், இதை வைத்து நாம் தீர்மானங்களை எடுப்போம். இது எடுக்கும்போது என்ன ஆகுன்னா, நிறைய பேர் இதில் சக்ஸஸ் ஆகலாம். ஆனால் என்னென்ன, பல தோல்விகளை கடந்து தான் சக்ஸஸ் ஆகுறதுனாங்க. சில பேர் சக்ஸஸே ஆகாமல் அவங்க சோர்வுற்று போகிறாங்க. ஆனால் தேவன் ஒரு புதிய பாதையை நமக்கு காட்டுவார். அந்த புதிய அனுபவத்தை நமக்கு கொடுப்பார். அதை பற்றி நாம் சிந்தித்திருக்க மாட்டோம், அதை பற்றி நமக்கு தெரியாமலே இருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்லுவார், இந்த காரியத்தை நீ செய், இன்னைக்கு அதை தொடங்கு அப்படின்னு சொல்லுவார். அப்போது நமக்கு தெரியாத, நமக்கு புலப்படாத, நம்முடைய கண்களுக்கு பார்க்காத, நம்முடைய செவிகளில் கேட்காத ஒரு விஷயத்தை கர்த்தர் நமக்கு தொடங்க செய்கிறார் என்றால், கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாக இருக்கும்போது மட்டும்தான் நடக்கும். நம்முடைய வேலைகளில் வால்யூம் கொஞ்சம் குறைச்சிருங்க, எக்கோ ஃபுல்லாக. நம்முடைய வேலைகள்லேயும் நம்ம ரொட்டீனாக ஒரு காரியத்தை செஞ்சுருவோம். காலையில் வருவோம், சுவிட்சை போடுவோம், சிஸ்டம் ஆன் பண்ணுவோம், ஒர்க் பண்ணுவோம், இல்லைன்னா 4 இடத்துல போயிட்டு கிளைண்ட்ஸை பார்ப்போம். இப்படி தொடர்ச்சியான ஒரு வேலையை செய்து கொண்டு இருக்கிற ஒரு நபருக்கு இவ்வளோதான் அவனுக்கு தெரியும். இதுதான் அவனுடைய ஃபார்மேட், இதுதான் அவனுடைய வழி, இதுதான் சட்டம், இதுதான் ரூல்ஸ், இதுதான் எஸ்ஓபிஸ். இப்படி தான் வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு சாதாரண நிலைமையில். ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாரு. கர்த்தரிடத்தில் நீ நம்பிக்கையாக இருக்கும்போது என்ன ஆகும்னா, உனக்கு ஒரு புது ஃபார்முலாவை கர்த்தரை உருவாக்குவார், புது வழியை கர்த்தரை உனக்கு உருவாக்குவார், புது காரியத்தை உன் வாழ்க்கையில் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக, ஒரு புதுசாக நீ எதிர்பார்க்காதது ஒரு டைரக்ஷன், நியூ டைரக்ஷனை கர்த்தரை உருவாக்குவார்.
அல்லேலூயா. இதெல்லாம் எப்ப நடக்கும்னா, தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் நினைப்பூட்டுகிற காரியம், கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை. அல்லேலூயா. அதெல்லாம் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. உன் சுய புத்தியின் மேல் சாயாத. நான் பெஸ்ட்டா பண்ணிடுமே. நான் இனி எவ்வளோ ஜாம்பவானா இருக்கலாங்க. ஆனா ஒரு சில காரியங்கள் நம்ம தோத்து போயிடுவோம். நம்ம இந்த உலகத்துல காம்படிஷன் ஹெவியா இருக்கிறதால அவங்க கிட்ட போட்டி போடுற அளவுக்கு நம்ம கிட்ட ஞானமோ திறமையோ இல்லை. ஆனா கர்த்தரிடத்தில் நாம் நம்பிக்கையா இருந்தோம்னா அவங்க எல்லாரை காட்டிலும் விசேஷித்தவர்களாய் தேவன் நம்மை மாற்றுவார். ஹல்லேலூயா. நமக்கு தேவை நம்முடைய திறமை அல்ல, நம்முடைய தாளந்து அல்ல, தேவன் பேரில் உள்ள நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நமக்கு இந்த உலகத்தில் வெற்றி சிறக்க பண்ணுகிறது. நமக்கு இந்த உலகத்தில் புதிய காரியத்தை தோன்ற செய்கிறது. பாதையே இல்லாத இடத்திலும் பாதையை உண்டாக்குகிறது. நமக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப சொல்லப்பட்டிருக்கிற 6ஆம் வசனத்துல, உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். ஆமென். உன் வழிகள் எல்லாம்னா இங்கேருந்து நம்ம சென்னைக்கு போகும்போது வழியெல்லாம் நினச்சிட்டே போகிறது அப்படி இல்லை. உன் வாழ்க்கை பயணத்தில், உன் வாழ்க்கையில் கடக்கிற ஒவ்வொரு அனுபவத்தில், உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீ அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஹல்லேலூயா. நீ அவரை நினைச்சிட்டு இருந்தனா, அவரை துதித்து இருந்தனா, அவரை நம்பி இருந்தனா, அவர் உன்னுடைய பாதையை செவ்வைப்படுத்துவார். அவர் உன் குடும்பத்தை செவ்வைப்படுத்துவார். நீ செய்கிற தொழிலை செவ்வைப்படுத்துவார். உன்னுடைய ஊழியத்தை செவ்வைப்படுத்துவார். கடினமான பாதையில் நாம் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். மனிதர்கள் உதவியின்றி நாம் தவித்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தரிடத்தில் நாம் நம்பிக்கையா இருந்து அவரை நம்முடைய பாதைகள் எல்லாம், நம்முடைய வாழ்க்கையெல்லாம் நினைத்து கொண்டிருப்போம்னா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை செவ்வைப்படுத்துவார். ஹல்லேலூயா. நம் வாழ்க்கை செவ்வையாக வேண்டும் என்றால், நம்முடைய குடும்பம் செழிப்பாக வேண்டும் என்றால், நம்முடைய வேலையில் ஆசீர்வாதத்தை பார்க்க வேண்டும் என்றால் அவரை நினைத்து கொள்ளுங்க. சொல்லுங்க, அவரை நினைச்சுக்கோங்க, அவரை நினைச்சுக்கோங்க. ஆமென். அவரை நினைச்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை செவ்வைப்படுத்துவார். கரடாக தான் இருக்கும் வாழ்க்கை, மேடு பள்ளமாக தான் இருக்கும் வாழ்க்கை. ஆனால் உங்களுக்கு முன்னாடி இயேசு நடந்து போறாருன்னா எல்லாவற்றையும் செம்மைப்படுத்துவார். ஆமே. நம்ம போய் முயற்சி பண்ணோம்னா நம்ம தான் எஃபோர்ட்ஸ் எடுப்போம், சில ஃபெயிலியர்ஸ் நம்ம சந்திப்போம். ஆனால் இயேசு முன்னாடி நடந்து போனானா, அவருக்கு பின்னாக நாம் போனோம்னா வெற்றியோடு நாம் செல்ல முடியும். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனை எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். வேதத்தில் ஒரு மனுஷன் இருந்தான். அவன் கர்த்தரை நம்பி இருந்தான். அவன் கர்த்தரை மாத்திரம் நம்பி இருக்கும்போது அவன் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். வாசிப்போம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆதியாகமம் 13 6ஆம் வசனம் வாசிப்போமா? அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாதிருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாயிருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமற் போயிற்று. இந்த இடத்துல யாரை குறிப்பிடப்பட்டிருக்குன்னா, ஆபிரகாம் அப்படின்ற ஒரு நபர். சொல்லுங்க, ஆபிரகாம். சொல்லுங்க, ஆபிரகாம். கமான். அவர் கூட அவரோட பிரதர் வந்தார். அவர் பேர் என்னன்னா லோத்து. அவர் பேர் என்ன? 2 நபர், ஆபிரகாம், அவருடைய பிரதர் லோத்து. 2 பேர் வர்றாங்க. இப்போ 2 பேருமே ஆண்டவர் சொல்றாரு, நான் காண்பிக்கிற தேசத்திற்கு போ அப்படின்றாரு. எந்த தேசம்லாம் சொல்ல. ஏதாவது டிஸ்டர்பன்ஸா? எனிதிங்? ஓகே, ப்ளீஸ் சேஃப்டி. ஓகே. ஆபிரகாம், லோத்து இவங்க 2 பேருமே அவங்களுடைய சொந்த ஊர். அந்த ஊர் பேர் என்ன தெரியுமா? அந்த ஊர் பேர் தெரியுமா? அந்த ஊர் பேர் ஊர் தான். ஆமாம், அந்த ஊர் பேர் என்னது? ஊர் என்கிற தேசத்திலிருந்து அவங்க புறப்பட்டு கர்த்தர் சொல்லுகிற தேசத்துக்கு கிளம்பி வந்துட்டாங்க. தேவன் ஆபிரகாமை அழைக்கிறார். ஆபிரகாமை அழைக்கும் போது ஆபிரகாம் கூட யார் வர்றாருன்னா அவரோட பிரதர் லோத்தும் சேர்ந்து வந்துடுறார். லோத் அண்ட் ஆபிரகாம் 2 பேருமே கடந்து வராங்க. கடந்து வரும்போது அவங்க வர்ற தேசத்தெல்லாம் கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிச்சார். அவங்க நிறைய செல்வங்களை எல்லாம் திரட்டினார்கள், சேர்த்தார்கள். அங்கே தான் சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. அவங்களுடைய சொத்துக்கள், ஆடு மாடுகள், அந்த காலத்தில் அசெட்ஸ் அப்படின்னா அவங்களுடைய மிருக ஜீவன்கள் தான் சொல்லுவாங்க. ஒட்டகங்கள், ஆடுகள், காளைகள், இதை தான் அவங்களுடைய அசெட்ஸு. அப்போது வேதம் சொல்லுது, அவங்க ஒருமித்து கூடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்ததா. அந்த அளவுக்கான அசெட்ஸ் அவங்களுக்கு கர்த்தர் பிளஸ் பண்ணியிருக்காரு. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாக இருந்தபடியினால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போயிடுச்சுருக்கு. அவங்க 2 பேருடைய ஆஸ்தி நிறைய ஆயிடுச்சு. இதனால என்ன ஆகுதுன்னா பிரச்சனைகள் வருது. 7ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று.
அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். இங்க பாருங்க, இவங்க 2 பேருடைய அசெட்ஸ் வெல்த்தி வந்து நிறைய இருந்ததால 2 பேருக்கும் ஒரு பிரச்சனை வருது. அவனுடைய மேய்ப்பருக்கும் இவனுடைய மேய்ப்பனுக்கும் பிரச்சனை வருது. அவனுடைய ஆடுகளுக்கும் இவனுடைய ஆடுகளுக்கும் பிரச்சனை வருது. யாரு? ஆபிரகாம் அண்ட் லோத் 2 பேருக்கும் பிரச்சனைகள், அவங்களுடைய வேலையாட்களுக்கு பிரச்சனை வருது. அப்போ இவங்க 2 பேரும் என்ன ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா, 8ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர்கள், இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். சம்டைம்ஸ் வி ஷுட் பி டேக் டிசிஷன்ஸ். நம்ம சில நேரங்களில் சில தீர்மானங்களை எடுக்க வேண்டும். அவர் தன்னுடைய சகோதரராக இருந்தாலும் அவர் என்ன சொல்றாரு, நீ என்னை விட்டு பிரிஞ்சு போகலாம் அப்படின்னு. ஏன்னா ஒரு சமாதானம் குலைச்சல் அங்கே ஏற்படுது. இவங்க 2 பேருக்குள்ள எப்போ பார்த்தாலும் வாக்குவாதம் வருது. இவன் ஒரு கம்ப்ளைண்ட் கொண்டு வரான், அவன் ஒரு கம்ப்ளைண்ட் கொண்டு வரான். 2 பேர் பஞ்சாயத்து தீர்க்கிறது தான் எங்களுடைய வேலையாக போயிடுச்சு. அதை சொல்ல, என்னுடைய மேய்ப்பருக்கு உன்னுடைய மேய்ப்பருக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. நீயும் வெல்த்தியாக இருக்க, நானும் வெல்த்தியாக இருக்கேன். ஸோ யூ ஷுட் பி கோ. நீ ஈஸ்ட் போனால் நான் வெஸ்ட்டு போகிறேன், நீ நார்த்து போனால் நான் சவுத் போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருக்குள்ள ஒரு டீல் வந்து அவங்க ஏற்படுத்துகிறாங்க. அப்போது ஒரு சகோதரர் லோத்து வெறுமையாக தான் வந்தார். அந்த ஊர் என்கிற தேசத்திலிருந்து வரும்போது லோத் வந்து வெறுமையாக வந்தார். ஆனால் ஆபிரகாம் கூட வந்த ஒரு காரணத்தினாலே, லோத்து வந்த ஒரு காரணத்தினால ஆண்டவர் என்ன செய்தானா, அந்த லோத்தையும் பிளஸ் பண்ணார். அல்லேலூயா. ஆபிரகாம் இஸ் த ஒன் ஆஃப் த குட் மேன் ஆஃப் காட். அவர் வந்து ஒரு நல்ல ஒரு தேவ மனிதன். அப்போ அவரோட வந்ததுனால லோத்துவையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்னைக்கு தேவனுடைய மனுஷனோடு நிற்கிற ஜனங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. யாரெல்லாம் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷராக இருக்காங்களோ அவங்க எல்லார் மேலேயும் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும். ஏன்னா அவங்க சுய புத்தியில சாய மாட்டாங்க, அவங்க கர்த்தரில் நம்பிக்கையா இருப்பாங்க. கர்த்தர் அவங்களுக்கு நம்பிக்கையா இருந்து அவர் அவர்களுக்கு வழி நடத்துவார். அப்ப அந்த ஜனத்தோடு இருக்கிற மற்ற எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். இந்த பரிசுத்தவான்களா இருக்கிற தேவனுடைய ஊழியர்களோடு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பார். அப்படிதான் லோத்தும் பிளஸ்ஸிங் அவர் வாங்கினாரு. இப்போ 2 பேருக்கும் ஒரு டீல் ஆயிடுச்சுங்க. நீ ஈஸ்ட்டுக்கு போ, நான் வெஸ்ட் போறேன், இல்லை நீ நார்த்து போ, நான் சவுத் போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு டீல் பண்ண உடனே ஆஸ் ஏ லோத் என்ன செஞ்சிருக்கணும், நான் உங்க கூட வந்ததால இந்த ஆசீர்வாதம் வாங்கிட்டேன், நீங்களே எனக்கு ஒரு டைரக்ஷன் காட்டுங்க, அண்டர் யுவர் லீடிங் ஐ வில் கோ, உங்களுடைய வழி காட்டுதல்ல நான் போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். எனக்கு வந்த ஆசீர்வாதம் யாரால வந்தது? ஆபிரகாமால தான் வந்தது. அப்போ ஆபிரகாம் மூலியமா கர்த்தர் ஆசீர்வதிச்சா சொல்லி he should be take some decisions under the ஆபிரகாம். அவருடைய கண்ட்ரோல்ல இவர் எடுத்திருக்கலாம். பட் இந்த இடத்துல தான் அவர் என்ன பண்றாரு தெரியுமா, அவர் மிஸ்டேக் பண்றாரு. இந்த இடத்துல கர்த்தரிடத்தில் நம்பிக்கை இல்லாம தன் சுய புத்தியில சாய்கிறதை அங்க பார்க்க முடியும். அப்போ 10ஆம் வசனத்தில் வாசிப்போம். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சம பூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாயிருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கோமாரவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தைப் போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. இங்கதான் லோத்து பண்ற ஒரு மிஸ்டேக். அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் உதவலை இந்த இடத்துல, அவனுடைய எஜுகேஷன்ஸ் அவனுடைய கிராஜுவேஷன்ஸ் உதவலை இந்த இடத்துல, அவன் ஃபெயில்டு. எப்படி தெரியுமா, அவன் லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி அனைத்தும் நீர்வளம் பொருந்தி இருந்ததாய் இருக்க கண்டான். ஆமென். அந்த இடத்துல பார்க்குறான், அப்படியே சுற்றி பார்க்குறான், 360 டிகிரி பார்க்கும்போது இப்போ ஆபிரகாம் விட்டு பிரியறதுக்கு 2 பேரும் பிரியறதுக்கு டீல் ஓகே பண்ணிட்டாங்க. இப்போ இவன் போனோம், எங்கே போகிறான் அப்படின்னா, அப்படி சுற்றி பார்க்கும்போது அந்த இடத்துல நீர் வளம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறான். யோர்தான் நதிக்கு அருகாமல் சமபூமி முழுவதும் நீர் வளம் இருக்குது. அது வந்து எப்படி இருந்துச்சா, கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும், விச் மீன்ஸ் ஒரு நல்ல கிரீனி சிட்டியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஒரு நல்ல செழிப்பான நீர்வளம் பொருந்திய யோர்தான் நதிக்கு பக்கத்தில் இருக்கு, ஆத்தோரத்தில் இருக்கிற அந்த ஊர் செழிப்பாக இருக்குமா இல்லையா, அப்படிப்பட்ட பிளேஸை, சரியான பிளேஸை லோத்து சூஸ் பண்ணுறார். இது தவறா?
தனக்கு தனக்கு ஒரு வாழ்க்கையை பெஸ்ட்டு சூஸ் பண்ணனா நம்ம என்ன நினைப்போம், நமக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். ஆஸ் ஏ ஹியூமனாக திஸ் இஸ் ரைட், இது தப்பு கிடையாது. அவன் சூஸ் பண்ணது ரைட்டு. நம்ம போகிற இடம், நான் கஷ்டப்படக்கூடாது, எனக்கு தண்ணி வேணும், என்னுடைய மிருக ஜீவன்களுக்கு தண்ணி வேணும், தண்ணி இருந்தால் தான் நம்ம ஒரு பயிர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவன் பார்த்து 360 டிகிரி பார்த்து இந்த இடத்த சூஸ் பண்ணுறாரு. நேற்று கூட நாங்கள் சில இடங்களுக்கெல்லாம் போயிட்டு இடங்கள்லாம் பார்த்தோம். ஒரு ஒரு முதியோர்லாம் வந்து சித்தப்பா கட்டணும்னு நினச்சிட்டு இருக்காங்க, ஒரு நிறைய பேருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி. அதுக்காக நேற்று இடம் பார்க்கலாம் போயிருந்தோம். அதுக்கு நமக்கு ஒரு பேசிக் ஃபெசிலிட்டி வேணும். ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் நியர்பையாக இருக்கணும், ஒரு டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்கணும், ஒரு ஒரு டக்குன்னு போயிட்டு வரதுக்கு ஒரு ஷாப்பிங்க்கு ஒரு கடை இருக்கணும், ஓரளவுக்கு டிஸ்டன்ஸில் இருந்தாலும் ஓகே, அண்ட் சீப்பஸ்ட் பட்ஜெட்டாக இருக்கணும் சொல்கிறது எங்களோட எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு. இது தப்பான்னு கேட்டால் தப்பு கிடையாது, இல்லை தப்பு கிடையாது. ஏன்னா இதெல்லாம் பேசிக் நீட்ஸ் இதெல்லாமே, ஒரு ஹியூமனோட ரைட்ஸ் இதெல்லாமே. ஸோ இதெல்லாம் நம்ம கம்பல்சரியாக தேவை. அப்போது நம்ம இதெல்லாமே எதிர்பார்த்து தான் அந்த இடத்த என்ன பண்ணுவோம், சூஸ் பண்ணுவோம். இந்த ஃபெசிலிட்டி இல்லாத இடத்த நம்ம சூஸ் பண்ணுவோமா? மாட்டோம். நம்ம அப்படி முட்டாளும் கிடையாது. ஏதோ ஒரு இடத்த நம்ம வாங்கக்கூடிய அளவுக்கு நம்ம நார்மலாக கிடையாது. ஏன்னா எல்லா ஜனங்களும் என்ன பண்ணுவாங்க, இதை எதிர்பார்ப்பாங்களா இல்லையா? ஆமென். அந்த லோத்தும் அப்படி தான் பண்ணார். இதில் தப்பு எதுவும் இல்லை. லோத்து பார்த்ததெல்லாம் நீர் வளம் இருக்கா, இடம் நல்லா இருக்கா, மண் நல்லா இருக்கா அப்படின்னு அவர் சூஸ் பண்ணுறாரு. அப்போ சூஸ் பண்ணிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா சோதோம் கொமோரோ அந்த பட்டணத்தை சூஸ் பண்ணுறாரு. அது பார்க்கறதுக்கு ஏதேனை போல, தேவன் உண்டாக்கின தோட்டத்தை போல இருக்கு, எகிப்து தேசத்தை போல இருக்கு, நல்ல செழிப்பாக இருக்கு. இப்போ ஆபிரகாம் சொன்ன டீலு, நீ ஈஸ்ட்டு போனால் நான் வெஸ்ட்டு போகிறேன், உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நீ நார்த்து போனால் நான் சவுத் போகிறேன், உனக்கு எனக்கு டிஸ்டர்பன்ஸ் வேணாம் அப்படின்னு சொன்னார். ஆனால் லோத் அந்த இடத்துல மறந்துருக்கான், ஆபிரகாம் கூட வந்ததால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். இன்னைக்கு நான் ஆபிரகாம் விட்டு பிரிந்து போகிறேன், இல்லை ஆபிரகாமா சொல்கிற டைரக்ஷன் நான் போகிறதுக்கு ரெடி, ஆண்டவர்கிட்ட நான் கேட்கணும். இல்லை ஆபிரகாம் கூட விட்டுருங்க, இஸ் எ ஹியூமன். பட் என்னை இது வரைக்கும் ஆண்டவர் வந்து ஆபிரகாமை நடத்தி வந்திருக்கிறார். இனிமேல் என்னை ஆண்டவர் நடத்துவார், என்னை பிரிஞ்சு போக சொல்றார், என்னை வளர்ப்பார், என்னை வளர்த்து கொண்டு வருவார், இனி நான் இயேசுவை நம்புவேன், என் தேவனை நம்புவேன் அப்படின்னு கர்த்தர் பேரில் நம்பிக்கையா இருந்தார்னா கர்த்தரோட லீடிங்கை பார்த்துருக்க முடியும், அவருடைய வழி நடத்துதல், அவருடைய ஆலோசனையை பார்த்துருக்க முடியும். பட் இவர் என்ன பண்றார், ஹி டேக் டிசிஷன் இன் ஹிஸ் ஓன், அவருடைய சுயத்தில் அவர் முடிவு எடுக்கிறாரு, அவருடைய பார்வைக்கு பார்ப்பதை பார்த்து முடிவு எடுக்கிறாரு. ஸோ அவர் பெஸ்ட்டானதை சூஸ் பண்ணிட்டார். ஒரு பார்ட்டை, ரெஸ்ட் ஆஃப் பார்ட் என்ன இருக்கு, அந்த பார்ட்டை விட கம்பேர் பண்ணுற பார்ட்டை விட இது வந்து ஓரளவுக்கு சுமாராக இருக்கு, அப்படி தானே? பெஸ்ட்டான நீர்வளம் பொருந்தினது லோத்துக்கு போயிடுச்சு. மீதி இருக்க ரெஸ்ட் ஆஃப் பார்ட் ஒரு ட்ரையா ஒரு டெசர்ட் மாதிரி இருக்க பார்ட்டு ஏப்ரகாமுக்கு பிலாங்ஸ் டு ஏப்ரகாம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனால் கர்த்தர் இருக்கார் பார்த்தீங்களா, இல்லாத இடத்துல ஒரு காரியத்தை உருவாக்குவார். அல்லேலூயா. அசாத்தியமான காரியங்களை கர்த்தர் செய்வார். இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை கர்த்தர் செய்வார். இப்போதான் கர்த்தருடைய வழி நடத்துதல் உண்டாகிறது. இன்னைக்கு நான் சொன்ன தலைப்பு என்னதுங்க, கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. நீ கர்த்தர்ல நம்பிக்கையா இருந்தனா இன்னைக்கு 2 காரியத்தை நான் சொல்றேன். ரைட் பிளெஸிங், சொல்லுங்க, ரைட் பிளெஸிங், சரியான ஆசீர்வாதம், அண்ட் த ரைட் டைம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ரைட் பிளெஸிங், ரைட் டைம். ஆமா, ரைட் பிளெஸிங், ரைட் டைம். நமக்கு தேவையான சரியான ஆசீர்வாதத்தை சரியான நேரத்தில் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். இப்போ இவங்களுக்கு அசட்ஸ் வெல்த்ல எல்லாம் ஒண்ணுமே குறைவில்லை. ஆனா ஒரு குறை என்ன தெரியுமா, ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லாது இருந்தது. ஆபிரகாம் முதிர் வயதுள்ளவனா இருந்தான். ஆபிரகாமுக்கு அடுத்து அவனுக்கு சந்ததி இல்லாம இருந்தது. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இப்போ லோத்து சூஸ் பண்ணிட்டான் 11ஆம் வசனத்துல. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். ஆபிரகாம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். அவன் பிரிஞ்சு போயிட்டான், அவன் ஒரு இடத்துல போயிட்டு கூடாரம் போட்டாச்சு. இப்போ 14ஆம் வசனத்துல வாங்க, இங்கதான் மெயின் பிக்சரே இருக்கு. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். லோத்து
ஆபிரகாமை விட்டு பிரிந்து போன பின்புதான் கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டாகிறது. அப்பதான் சொல்றாரு, ஆபிரகாமே கண்களை ஏறெடுத்து பாரு, உன்னோட ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத்து 360 டிகிரி நீ இப்ப பாரு அப்படின்றார் ஆண்டவர். அப்போ நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. இது வரைக்கும் அவனுக்கு ஜென்ரேஷனே இல்லை, அவனுக்கு பேபியே இல்லை, அவனுக்கு வயசாயிடுச்சு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் சந்ததிக்கு இந்த பூமியை தருவேன்னு சொல்லி. சந்ததினா யாரையா சொல்றாரு? அவங்க கிட்ட வேலை பார்க்குற வேலைக்காரர்களை சொல்றாரா? கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவருடைய வார்த்தை விசுவாசிக்கிறதுக்கு அங்கே வாய்ப்பே இல்லை, சூழ்நிலையே இல்லை, அவங்க கர்ப்பம் தரிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, வயதாயிட்டாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடத்த உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன்னு சொல்றார். இந்த இடத்துல அவர் சொல்றாரு, உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன்னு சொல்றார். பூமியின் தூளை போல. ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். பூமியின் தூள் என்ன முடியுமா நம்மளால? வாய்ப்பே இல்லை. அப்ப அந்த அளவுக்கு உன்னுடைய சந்ததி வளரும் என்று தேவன் அன்னைக்கு அந்த பேசின வார்த்தையை அவன் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்தான். அல்லேலூயா. இப்போ 17ஆம் வசனத்துல, நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டுமோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன்னு சொல்றார். நீ எழுந்து நீளம் அகலம் இந்த தேசத்துல எவ்வளோ இருக்கோ, கானான் தேசம், நீ எவ்வளோ நீளம் நடக்க முடியுமோ நட அப்படின்றார். இன்னைக்கு சொல்றார் ஆண்டவர் உங்ககிட்ட வந்து சொல்றார், இந்த மதுரையில் இன்னைக்கு 1 டே டைமு, நீங்கள் எவ்வளோ நடக்கிறீங்களோ, உங்களோட ஃபுட் ஸ்டெப் எவ்வளோ இந்த பூமியில் படுதோ அதெல்லாம் உங்கள் பேரில் பட்டா போட்டு தந்துடுறேன் அப்படின்னா, நீங்கள் தூங்குவீங்களா நடப்பீங்களா? சாப்பிடுவீங்களா தூங்குவீங்களா? அப்படியே நடப்பீங்க. வீட்டில் ரெஸ்ட் எடுப்பீங்களா தூங்குவீங்களா நடப்பீங்களா? சொந்தக்கார பார்ப்பு போவீங்களா இல்லை ஷார்ட்ஸை பார்ப்பீங்களா? நடக்க மட்டும்தான் செய்வோம். சாப்பிடும்போது கூட உட்கார மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம்? நடந்துக்கிட்டே சாப்பிட்ருவோம். அந்த நேரத்தையும் விட்டுறக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, நீ எவ்வளோ தூரம் நடக்கிறியோ, நைட்டு 11 மணி ஆகுது, இன்னும் ஒரு 1 hour தான் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஓடிக்கிட்டே இருப்போம். அந்த 1 hour வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்போ வேகம் எப்படி இருக்கும்? இன்னும் ஜாக்கிங் எல்லாம் போய் ரன்னிங் ரேஸ் தான், 100 மீட்டர் ரேஸ் தான், குளுக்கோஸ் ஒரு பக்கம் ஏற்றிக்கிட்டே ஓடுவோம். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார் 12 மணிக்கு கட் ஆஃப் ஆகிடும் அப்படின்ட்டு. நான் ஸ்விக்கியில் வேலை பார்த்துருந்தேன். ஸ்விக்கி ஜொமேட்டோவில் காலேஜ் படிக்கும்போது வேலை பார்த்தேன். 11 மணி வரைக்கும் நைட்டு ஓடுவேன் பைக் எடுத்துக்கிட்டு. அந்த 11 to 12 கட் ஆஃப் டைம். ஒரு 15 ஆர்டர் எடுத்திருப்பேன், 19 ஆர்டர் எடுத்திருப்பேன். 20வது ஆர்டர் எடுத்தால் இன்சென்டிவ் டபுளாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 20வது ஆர்டர் எடுக்கிறதுக்காக ஒரு 11:15 ஆகிடும். ஐயோ வரலையே, இன்னும் ஒரு ஆர்டர் வந்துட்டா எனக்கு இன்சென்டிவ் வந்துடுமே, ஒரு 100 ரூபா கூட வரும், அவ்வளோதான், ஒன்றும் பெருசு இருக்காது, இன்னும் ஒரு ஆர்டருக்கு வந்தால் போதுமே அப்படின்னு சொல்லி ஃபுட் ஷாப் வாசல்லையே பைக்கில் கொசு கடையில் உட்காந்துக்கிட்டு இருப்பேன். ஒரு ஆர்டர் வந்துடாதான்னு. அதுவும் லேட் நைட் ஆகிடுச்சு. அந்த ஒரு ஆர்டர் விழுந்துருச்சுன்னா சந்தோஷம், விழலைனா ஏமாற்றம் அப்படின்னு சொல்லி அங்கேயே பைக்கில் எல்லாருமே, நிறைய பேர் என்னோட காம்படேட்டர்ஸ் நிறைய பேர் அவங்கள பைக்கில் உட்காந்துருப்பாங்க. ஃபோனை பார்த்துக்கிட்டே இருப்போம், எப்போ ஃபுட்டி ஆர்டர் வந்துடும்னு சொல்லி. அப்போது நம்ம எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனோடு போகிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். நம்ம எவ்வளோ நடக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கிறார். அன்றைக்கி ஆபிரகாம் அப்படி தான் ஒரு ஆப்ஷன் ஆண்டவர் கொடுத்தார். நீ எம்மட்டும் நடக்கிறியோ அது உனக்கு தர்றேன் அப்படின்றாரு. அப்போது 18ஆம் வசனத்தில், அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பேர்த்து கொண்டு போய் எப்ரோனுக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். இவன் நடந்தான், எவ்வளோ இவனால் முடியுமோ அந்த தேசத்தில் நடந்தான். கால் மிதித்த தேசத்தை எல்லாம் கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. பாருங்களே, கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும், கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும், கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும், கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், நீங்க எவ்வளோ எஃபோர்ட்ஸ் போறீங்களோ அந்த எஃபோர்ட்ஸின் பலனை ரிசல்ட்டை கர்த்தர் தருவேன்றார்.
அல்லேலூயா. அன்னைக்கு ஆபிரகாம் எவ்வளவு நடந்தானோ அந்த பூமியை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். இன்னைக்கு உங்களுடைய வேலையில, உங்களுடைய ஊழியத்துல நீங்க எவ்வளோ பிரயாசப்படுறீங்களோ அந்த பிரயாசம் ஒன்றும் விருதாவாய் போவாது, வீணாய் போவாது. நீங்கள் சோர்ந்து போவதில்லை, நீங்க தோத்து போவதில்லை. இந்த வருஷத்துல நீங்கள் அதன் பலனை காண்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் நீங்கள் செய்கிற எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். நீ கையிட்டு செய்கிறதை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். உன் மன விருப்பத்தின்படி கர்த்தர் உனக்கு தந்தருளுவார். இதெல்லாம் ரைட் பிளஸ்ஸிங், ரைட் டைம்ல. இந்த பிளஸ்ஸிங்கை ஒருவேளை லோத்து சேர்ந்திருக்கும் போதே கொடுத்திருந்தா என்ன ஆகும்? அஸ் ஏ பிரதரா இவர் என்ன பண்ணியிருப்பார்? இவர் இலகின மனசுடையவர், தான் தம்பிக்கும் வேணும் இல்லையா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிப்பாங்க, தம்பி நீ ஒரு டைரக்ஷன் நட, நான் ஒரு டைரக்ஷன் நடக்கிறேன். அப்போ என்ன பண்ணியிருப்பான்? ஒருவேளை ஆபிரகாம் ஸ்லோவாக நடந்திருந்தார்னா, லோத்து கொஞ்சம் வேகமாக, யங்ஸ்டர் இல்லையா, தம்பி இல்லையா, வேகமாக நடந்திருந்தான்னா என்ன இருக்கும்? he should be share the land, ஷேர் பண்ண வேண்டியிருக்கும். அப்போது இந்த blessing இட்ஸ் பிலாங்ஸ் டு ஆபிரகாம், அவருக்குரியது, அவருக்கு சேர்ந்தது. ஏன்னா அவர் கர்த்தர் பேரில் நம்பிக்கை இருக்கிறார். அவர் சுய புத்தியில சாயலை, அவர் கர்த்தரிடத்துல முழு நம்பிக்கை. நீ கிளம்பி வான்னு சொன்னோன்னே சொந்த ஊரை விட்டுட்டு அவர் வந்தவர். அப்போ ஆபிரகாமுக்கு தான் இது போய் சேரணும்னு சொல்லி he has chosen. அல்லேலூயா. இதனாலே என்னாச்சு? இவர் கூட இருக்கிற அந்த லோத்துவை போயிட்டு வாப்பா, போயிட்டு வா. இது இட்ஸ் ஏ டிவைன் லீடிங், அவருடைய வழி நடத்துதல். அவர் லோத்துவை வெளியில அனுப்பிட்டு ஆபிரகாமுக்கு உண்டான பிளெஸ்ஸிங்ஸ் அங்கே கொடுக்குறார். ஒருவேளை லோத்து ஆபிரகாம் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தார்னா இந்த பிளெஸ்ஸிங் அவர் கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு அன்பான தேவச்சனமே, கர்த்தரிடத்துல நாம் உண்மையாக இருக்கும், கர்த்தருடைய ஊழியக்காரர் இடத்துல நாம் உண்மையாக இருப்போமானால் தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாக இருப்போம். அல்லேலூயா. அந்த ரைட் டைமில், முன்னாடி ஆண்டவர் சொல்லலை, லோத்து பிரிந்து போன பிறகு தான் இந்த பிளஸ்ஸிங் ஆண்டவர் சொல்றார். தட் இஸ் த ரைட் டைம், ரைட் பிளஸ்ஸிங்ஸ், சரியான ஆசீர்வாதத்தை உன் சந்ததி, அவனுக்கு என்ன பிளஸ்ஸிங் தேவையோ, எந்த பிளஸ்ஸிங்கில் அவன் குறைவுபட்டிருக்கானோ, எந்த ஆசீர்வாதத்தில் குறைவுபட்டிருக்கானோ அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஸ்பெசிஃபைடாக சொல்கிறார், உன் சந்ததிக்கு தருவேன். இவனுக்கு லேண்ட் இல்லைன்ட்டு இல்லை, இவனுக்கு அசட்ஸ் இல்லைன்ட்டு இல்லை, இந்த அசட்ஸ் எல்லாம் இருக்கு, இன்னும் அடிஷனாக இந்த போனஸ் எல்லாம் தர்றேன். எதுக்கு தர்றேன்? உன் ஜென்ரேஷனுக்கு தர்றேன். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு எதில் குறைவுபட்டிருக்கோமோ, எந்த ஆசீர்வாதத்தில் நாம் குறைவுபட்டிருக்கோமோ அந்த ஸ்பெசிஃபைடான, அந்த குறிப்பிட்ட அந்த ஆசீர்வாதத்தை, நீங்கள் எதிர்பார்த்த விருப்பத்தை கர்த்தர் இந்த வருஷத்தில் உங்களுக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. அதுவும் சரியான நேரத்தில். இதுக்காக உங்களோடு இருக்கிற சில ஜனங்களை நீங்கள் அவங்கள வெறுக்க சொல்லலை. அவங்க அந்த ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருப்பார்கள்னா அவங்க உங்களை விட்டு நீங்கி போவாங்க. அவங்க தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக இருந்தாங்கன்னா தேவனிடத்துல கேட்பாங்க. இல்லை தேவனுடைய ஊழியக்காரருக்கு பயப்படுகிறவர்களாக தேவனுடைய ஊழியக்காரருக்கு கீழ்ப்படிந்து இருப்பாங்க. ஆனால் லோத்து எங்கே பார்க்குறோம், தேவனுக்கும் பயப்படலை, தேவனுடைய ஊழியக்காரருக்கும் பயப்படலை. அவன் தன் சுய புத்தியில் அவன் ஒரு இடத்த சூஸ் பண்ணான். அந்த அந்த அவன் சூஸ் பண்ண லேண்ட் என்ன ஆச்சு தெரியுமா? தேவன் அக்கினியினால் அழித்தார். ஆனாலும் ஆபிரகாம் நினைத்து லோத்துவையும் அவன் குடும்பத்தையும் அந்த அக்கினியிலேருந்து பாதுகாத்தார், அந்த அழிவுலேருந்து லோத்துவை பாதுகாத்தார். வேதத்தில் வர்ற அதிகாரத்தில் பார்க்குறோம். அந்த பட்டணம் முழுவதும் அவன் எது பெஸ்ட்டுன்னு நினச்சிட்டு போனானோ இட் வில் பி டெஸ்ட்ராய்டு, ஃபுல்லாக அழிஞ்சிருச்சு, அந்த ஊரே அழிஞ்சிருச்சு. அது பாவம் செய்கிற ஊராக இருந்துச்சு, பார்க்கறதுக்கு அழகான ஊர், ஆனால் அது பாவம் செய்கிற ஊர். ஊருக்குள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரியுது, தேசத்தில் கொடுமைனா கொடுமை, அழிவுனா அழிவு, அப்படிப்பட்ட பாவமான கேவலமான செயல்கள் அந்த ஊரில் நடந்து கொண்டு இருந்தது. இதெல்லாம் தேவனுக்கு விரோதமாக இருந்ததால் அந்த சிட்டியே காட் வாஸ் டெஸ்ட்ராய்ட். ஆண்டவர் அந்த பட்டணத்தை அழிச்சார். ஆனால் லோத்து ஆபிரகாமுக்கு உண்மையாக இருந்ததுனால ஆபிரகாம் லோத்துக்காக ஜெபம் பண்ணார். அந்த ஆபிரகாமை நினைத்து லோத்துவை ஜீவனோட காத்தார் தேவன். ஆமென். இன்னைக்கு நம்மளுடைய சுய புத்தியில சூஸ் பண்ணாதீங்க. இது பார்க்கறதுக்கு பெஸ்டா இருக்கு, இது நல்லா இருக்கு, இது எனக்கு சூட்டபிள் ஆகும், இதுதான் நான் எதிர்பார்த்தது, இதுதான் என் லைஃப் அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்துல, ஒரு பொருளை, ஒரு மனிதன் மேல, ஒரு மனுஷி மேல உங்களுடைய நம்பிக்கையை வச்சிடாதீங்க. He should be changed. இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே மாறக்கூடியது, எல்லாமே மாயையானது.
ஆனால் கர்த்தர் மட்டுமே மாறாதவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் சொன்ன வார்த்தை மாறாதது. எனவே உங்களுடைய நம்பிக்கை சுய புத்தியின் மேல இல்லாம கர்த்தரிடத்தில் வைக்கும்போது உன் வழிகள் எல்லாம் அவர் உனக்கு செவ்வையாய் மாற பண்ணுவார். ஹல்லேலூயா. எனவே ஆபிரகாமுக்கு இருந்த அந்த பிளெஸிங்ஸ் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தை அடைவதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோம். யாரெல்லாம் those are claim his name, யாரெல்லாம் அவருடைய நாமத்தை நம்ம உச்சரிக்கிறோமோ அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இழந்த ஆசீர்வாதங்கள்லாம் திரும்ப பெறுவதற்கு தேவன் நமக்கு அனுகிரகம் பாராட்டுகிறார். இந்த வருஷத்துல அநேக ஆசீர்வாதங்கள் நீங்க ஈட்ட போறீங்க, அநேக நன்மைகளை செய்ய போறீங்க, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நீங்கள் மாற போறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் நம்பிக்கையா இருங்க, கர்த்தர் ஒரு வழியை வாய்க்க பண்ணுவார். ஆமென். நம் தலைகளை தாழ்த்தி செபிப்போமா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆண்டவரே, சரியான நேரத்தில் ஆண்டவரே சரியான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர். ஆண்டவரே, ஆபிரகாமை அழைத்த தேவன் இன்னைக்கு எங்களையும் நீர் அழைத்திருக்கிறீர். ஆண்டவரே, ஆபிரகாமுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஏசப்பா அவன் சூஸ் பண்ணல, அவன் எனக்கு தாங்கன்னு கேட்கல, ஆனா நீங்க பெஸ்டானதை கொடுத்தீங்க ஏசப்பா. லோத்தை போல நாங்க சூஸ் பண்ண விரும்பல ஏசப்பா. எங்களோட சூஸ்லாம், எங்களுடைய தேர்ந்தெடுப்பெல்லாம் இயேசு ஒருவர் தான். ஆண்டவர், நீர் எதை எங்களுக்குன்னு முன்குறிச்சிருக்கீங்களோ, நீர் எங்களுக்குன்னு எதை பெஸ்ட்டை வச்சிருக்கீங்களோ அதை நீங்க தருவீங்க ஏசப்பா. உங்க கரத்துல நாங்க எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்க திருச்சபைக்கு தேவையானதை நீங்க தருவீங்க, சரியான நேரத்துல தருவீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அநேக ஆசீர்வாதங்கள் தருவீங்க, மற்றவற்றை காட்டிலும் பெஸ்டானதை எங்களுக்கு தருவீங்க ஆண்டவரே. இந்த வருஷத்துல எங்களை ஆண்டவரே அபவிருத்தி பண்ண போகிறதுக்காக நன்றி ஏசப்பா. அப்படியே கரத்திலிருந்து எதிர்பார்க்கிறோம். நாங்களா எதையும் சூஸ் பண்ண மாட்டோம். நாங்கள் சூஸ் பண்ணது பெஸ்ட்டுன்னு எங்களுக்கு தோணலாம் ஏசப்பா. அது பின்னாடி என்னென்ன எஃபெக்ட்ஸ் வர்றதுன்றது எங்களுக்கு தெரியாது, என்னென்ன விளைவுகள் ஏற்படுத்தணும்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் நீர் கொடுப்பது எப்பவுமே பெஸ்ட்டாக இருக்கும் ஆண்டவரே. நாங்கள் காத்திருந்து பொறுத்திருந்து உடைய சமூகத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுப்போமா. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உங்களுக்கு காத்திருக்கிறான் ராஜா. நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் ஆண்டவர். உமக்கே நாங்கள் ஆண்டவர் மகிமை தருகிறோம். இந்த ஆராதனை ஆசீர்வாதத்துக்காக நன்றி செலுத்திக்கிறோம். மாலை நேரம் நடக்கிற ஆராதனை நம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவர். அநேக பிள்ளைகள் வந்து ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. உடைய வார்த்தை ஒவ்வொருவர்களும் ஆண்டவரை பேசுவதாக ஆவியானவர் கிரியை செய்வீராக. இன்றைக்கு வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆளுகை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரியங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்யம் ஐக்கியமும் நம் அனைவருடன் சகல நாட்களிலும் கூட இருந்து தங்கி வழி நடத்துவதாக. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. Praise the Lord. Praise the Lord.